ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அனதர் கிரைம் சீசன் 1 எபிசோட் 6 to 12, அதாவது ஃபைனல் எபிசோட்ஸ். பேசாம டேரக்டா கதைக்குள்ள போயிடலாம். எப்பயும் போல யாருமே அவளை கண்டிக்கவே இல்ல. அதுக்கப்புறம் கிளாஸ் ரூம்ல உள்ள பசங்க பேசிட்டு இருக்க மாச கடைசி வந்துருச்சு. அடுத்தது யாரோ ஒருத்தங்க சாவ போறாங்க. இவன் மட்டும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமா போட்டு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ராத்திரியாக நம்ம ஹீரோ அவன் வீட்டுக்கு போவான்னு பார்த்தா இவன் வீட்டுக்கு வந்தாரான். சரி, நான் வீட்டு கேட்கணும், எதுக்காக கூவி ஸ்டீரன் போட்டு வச்சிருந்தேன்? அதுக்காக என்ன சொல்றானா, நான் ஒன்னும் சாகல, யாரோ ஒருத்தங்க செத்துருக்காங்க. ஆனா நீ அந்த ப்ராப்ளம்ஸ் தப்பா புரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறேன். ஒரு வேலை இருக்கலாம், அதோட எல்லாரும் ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்க. அதே மாதிரி நம்மளும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதே நேரத்துல மையோடாம உள்ள வர இவனோட ஃப்ரெண்ட் சகாக்கி பாரா. சரி, அப்படி பாக்குறது மன்னிச்சிரு, நீ கிளாஸ்மேட்டா இல்ல ஆர்ட் கிளப்ல உள்ளவனா? இல்ல இவன் கடைக்கு தினமும் வரவன். ஏன்னா இங்க இருக்கிறது எல்லாம் அவனுக்கு பிடிச்சிருக்கான். ஆட எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ஒரு பையனுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கா? சகாக்கி பாரா, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நீ போய் ஆகணும். நான் போய் வீட்டுக்கு வந்தேன். அதுக்காக தம்பி நீங்க எப்போ இங்க வீட்டுக்கு வரலாம். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்கேன். எப்படி உங்க மாதிரி அப்படிதான் பேசுவியா? மொத்தமா நீங்க வீட்டுல ரெண்டு பேர் இருக்கீங்களா? என்ன நம்ம ஹீரோ மாறி மாறி கேள்வி கேட்க அவ எப்பயும் அப்படிதான். சகாக்கி பாரா, உங்க ஃபேமிலியில எப்படி? அதுக்கு நம்ம ஹீரோ, எனக்கு அம்மா இல்ல, நான் பிறக்கும் போதே எங்க அம்மா இறந்துட்டாங்க. எங்க அம்மாக்கும் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அவங்கள பொறுத்தவரை நான் ஒரு ஜஸ்ட் ஒரு பப்பட் தான். இருந்தாலும் அவங்களோட பொண்ணாச்சே, அதுக்காக அப்படின்னு சொல்ல முடியாது. உங்க அம்மாக்கு கிளாஸ் 3 பத்தி தெரியுமா? நான் அவங்கள்ட்ட அதை பத்தி கேட்கல. சரி, நீ அடிக்கடி கிளாஸ் லீவ் போறியா? அதாச்சும் சொன்னியா? அதையும் நான் சொல்லல. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு நம்ம ஹீரோ நான் மறுபடியும் உன்னோட கண்ணை காமிக்க முடியுமா? நான் வந்து அப்படியே காமிச்சிட்டேன். நான் 4 வயசா இருக்கும் போது என்னோட கண்ணை நான் இழந்துட்டேன். ஒரு நாள் கண்ணை வைக்கிறப்ப எனக்கு இந்த கண்ணு தெரியல. அதுக்கப்புறம் எனக்கு இந்த கண்ணை மாட்டாங்க. எங்க அம்மா சொன்னா இந்த கண்ணு நல்லாவே இல்லன்னு. அதுக்கு நம்ம ஹீரோ, யார் அப்படி சொன்னா? இந்த கண்ணு உனக்கு ரொம்ப அழகா இருக்கு மிசாக்கி. எனக்கு அந்த ஆபரேஷன் பண்றப்ப நான் கிட்டத்தட்ட இறந்துட்டேன். எல்லா டாக்டரும் சொன்னாங்க. இன்னும் இறந்துட்டியா? ஆமா, இருந்தாலும் எனக்கு சில விஷயம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. ரொம்ப இருட்டா இருந்துச்சு, கண்ணு கெட்ட தூரம் வரை ரொம்ப இருட்டா. சரி சரி, எதை நினைச்சு ஃபீல் பண்ணாத, எல்லாம் ஓகேல தான் இருக்கு. குட் லக் சகாக்கி பாரா அப்படின்னு அவன் கையை கொடுத்துட்டு அங்கிருந்து போக ஹீரோ இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுட்டு பாக்குறான். அதே இடத்துல இந்தியால இருந்து அவங்க அப்பாவும் போன் அடிக்க நம்ம ஹீரோ அட்டெண்ட் பண்ணி, அம்மா கிளாஸ் 3 பத்தி ஏதாச்சும் உங்கள்ட்ட சொன்னாங்களா? எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. இந்த ஸ்கூல் உனக்கு எப்படி போகுது? ஏதோ போகுது அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கப்பே அவரோட காலம் கட்டாயிடுது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் கிளாஸ்ல நம்ம ஹீரோ மிசாக்கியோட சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாரு. டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்க டக்குன்னு நான் வருது, இதெல்லாம் கனவுன்னு. அதுக்கப்புறம் கிளாஸ் 3 உள்ள எல்லாருமே இவங்களை ஒதுக்கிட்டாங்க. இவங்களுக்கு வேற வழி இல்லாம ஒவ்வொரு பிரேடியும் ஒவ்வொரு இடமா சுத்துறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரேட்ல ஆர்ட் கிளாஸ் வர அங்குள்ள ஸ்டூடண்ட்ஸ்லாம் மிசாக்கி நீ வந்துட்டீங்களா அப்படின்னு எல்லாரும் ஜாலியா பேசுறாங்க. அது ஏன்னா இவங்க வேற கிளாஸ் சேர்ந்தவங்க. சொல்ல போனா கிளாஸ் 3 மட்டும் தான் இவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. அடுத்த இவங்க வந்து गाइस ப்ளீஸ் நீ பின்னாடி வாங்க அப்படின்னு அந்த கிளாஸ் ரூம்ல இருந்த எல்லாரையும் கூட்டிட்டு போயிடுறான். இப்போ இவங்களுக்கு பேசுறதுக்கு யாருமே இல்ல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவளை லைப்ரரி கூட்டிட்டு வந்து இந்த போட்டோல இருக்கவங்க என்னோட அம்மா அப்படின்னு காமிக்கிறான். அவன் அந்த போட்டோவை திருப்பி திருப்பி பார்க்க, சரி எதுக்கு அந்த போட்டோ திருப்பி திருப்பி பார்க்கற? இல்ல எண்ணி பார்க்கற எத்தனை பேர் இருக்காங்க? அதே இடத்துல அந்த இடத்துல லைப்ரரியில வர அவர்கிட்ட போய் இவங்க ரெண்டு பேர் கேக்குறாங்க, இங்க நடக்கிற பிரச்சனை எப்படி உங்களால சால்வ் பண்ண முடிஞ்சு? அதை எங்க சொல்ல முடியுமா? இதுக்கான பதில் நாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சோம். ஒரு கிளாஸ்ல ஒருத்தங்க எந்த இல்லாத மாதிரி பண்ணா மட்டும் தான், அப்படி பண்ணா மட்டும் தான் இங்க நடக்கிற எல்லா சம்பவத்தையும் தடுக்க முடியும். இவங்க சொல்றது உங்களுக்கு புரியல. இருங்க அவங்கள்ட்ட ஒன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி சம்பவம் 1993 நடந்துச்சு. அப்ப ஒரு பொண்ணு படிச்சா, ஆனா அந்த பொண்ணு மறுபடியும் 1996 படிச்சா. ஆனா அந்த பொண்ணு படிச்சது வந்து எனக்கு மட்டும் நான் இருக்கு, மத்தவங்க யாருக்குமே நான் இல்ல. அப்புறம் அந்த பொண்ணு படிச்சதுக்கான எந்த ஆதாரமும் இல்லையா? இல்ல அதுக்கப்புறம் எல்லாம் வந்துருச்சு. அப்புறம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் பழையபடி மாறிடுமா? இல்ல இந்த விஷயம் என்ன ரொம்ப குழப்பது. என்னால இதை புரிஞ்சுக்க முடியல. என்னால இந்த மாதிரி நடக்கிறத தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு. கிளாஸ்ல ஒருத்தர் இல்லாம இருக்கிறது மட்டும் தான். அப்படி பண்ணதுனால எல்லாம் சரியாயிடுச்சா? இல்ல ஒரு 50% தான் சொல்லலாம். ஏன்னா சில விஷயம் அது சரியானுச்சு, சில விஷயம் வரிசை செத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒருவேளை அவங்க பண்ணதுல ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் இருக்கலாம், அதனால கூட அவங்க செத்துருக்கலாம். அப்புறம் வெளியில இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் நடக்குமா? இல்ல இந்த ஊர்ல இருக்கிறவங்க மட்டும் நடக்கும். இதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கே ஒன்னு புரியுது. ஏன்னா அவங்க சித்தியும் 9th இல்ல கிளாஸ் 3 தான் படிச்சிருப்பாங்க. அந்த படிக்கிறப்ப தான் அவங்க அம்மாவும் செத்துருப்பாங்க. எப்படின்னா ஒரு ஸ்டூடண்ட்ஸ் தான் இல்லாம இருக்க முடியும். அப்படி இருக்கிறப்ப எதுக்கு ரெண்டு பேரும் இல்லாம இருக்காங்க? அதுக்கு அவர் தெரியலன்னு சொல்லிறாரு. 1996ல ஹோம் ரூம் டீச்சரா மிகாமி இருந்தாங்க. ஆமா, அதுல இருந்து அவங்க மட்டும் உயிர் போச்சா. அதுக்கு நம்ம ஹீரோ வீட்டுக்கு வர அவங்க சித்திக்கு என்ன ரொம்ப முடியாம இருக்காங்க. அதை பார்த்து அவங்க தாத்தா ரொம்ப கஷ்டப்படுறாரு. முதல்ல என்னோட முத பொண்ணு இப்போ என்னோட ரெண்டாவது பொண்ணு அக்காவுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. ஆனா மிட் இயர்ல வர வேண்டியது அப்பயே நின்னுடுச்சு. இது மிட் இயரா? எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? அதுக்கு அவங்க எதுவுமே நான் இல்ல சொல்ல நம்ம ஹீரோ ரொம்ப கம்ப்ளீட் பண்றான். இதாச்சும் ஞாபகப்படுத்தி பாருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்மர் பிரேக்ல எல்லாம் நடந்துச்சு. என்ன சம்மர் பிரேக்கா? அதுக்கப்புறம் அடுத்த நாள் கிளாஸ் ரூமுக்கு சார் ஒரு பேக் தூக்கிட்டு வராரு. எல்லாருக்கும் குட் மார்னிங். நீங்க கிராஜுவேட் ஆகிறதுக்காக என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நான் பண்ணிருக்கேன். நம்ம நிறைய போராடி இருக்கோம். ஆனா அதுக்கு பலன் கிடைக்கும் கேட்டா கேள்விக்குறிதான். சரி, நான் எதுக்கு வீணா பேசிக்கிட்டு அடுத்த பேக்ல இருந்து கத்தி எடுத்து கை தடுத்துட்டு அதை பார்த்து எல்லா ஸ்டூடண்ட்ஸ் கிளாஸ் ரூம் விட்டு தேறிச்சிட்டு ஓட நம்ம ஹீரோ நெஞ்ச பிடிச்சிட்டு கிட்ட வரான். அதே இடத்துல சார் வந்து எல்லாரும் இந்த கிளாஸ் ரூம் விட்டு போங்க, டீச்சர் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஆம்புலன்ஸ் போலீஸ் கூப்பிடுங்க. அப்படியே மெயின் வந்து சகாக்கி பாரு ரெண்டு ஸ்டூடண்ட்ஸ் நிக்க மாட்டேங்குது, வேற ஏதாச்சும் தான் பண்ணி ஆகணும். அப்படி இவங்க ரெண்டு பேரும் உள்ள வர கிளாஸ் லீடர்னா இவங்களே மறைச்சபடியா இருக்கா. கொஞ்சம் முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா எனக்கு இப்ப என்ன பண்றது எனக்கு நல்லாவே தெரியும். நான் இந்த ஸ்கூலை விட்டு போக போறேன் சார், இதுக்கப்புறம் நீங்க எல்லாத்தையும் பாத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் ரூமுக்கு வந்து சூசைட் பண்ணிருக்காரு. இவ்வளவு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஸ்கூலோட மடியில இருந்து பேசிட்டு இருக்கேன். இப்போ ஸ்டூடண்ட்ஸ் தான் டெத் வரும், இப்போ டீச்சர்ஸ்க்கு வந்திருக்கு. குறிப்பா சொல்ல போனா இது இன்னும் நிக்கல, நடந்துகிட்டே தான் இருக்கு. அதுக்கப்புறம் கிளாஸ் லீடர் வந்து நம்ம 3 நாள் ட்ரிப் போறோம், யார் யார் வரீங்களோ அவங்க பேர் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து லைப்ரரி வந்து கேட்க ட்ரிப் போறப்ப யாராச்சும் செத்துருக்காங்களா? கிளாஸ் ட்ரிப் போறப்ப ஒருத்தங்க செத்துருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் யாரும் சாகல. அதை கேட்டு நம்ம ஹீரோக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு கெஸ் பண்ண கூட முடியல. டக்கு நம்ம ஹீரோக்கு ஹூ இஸ் டெட் அப்படின்னு எல்லாரும் திருப்பி திருப்பி சொல்ல அவங்க எல்லாரும் கரஞ்சு போறாங்க. அடுத்தது நீ தான் சாக போற. இது நானா? பார்த்தா இதெல்லாம் அவனுக்கு வந்த கனவு. அதுக்கப்புறம் டக்கு ஷோ கூப்பிட நம்ம ஹீரோ கூப்பிட்டு எடுத்துக்க போறான். அங்க கிளாஸ் லீடர் இருக்க. கிளாஸ் லீடர் நீங்களா? சரி நிக்காம இங்க உட்காரு. 15 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அம்மாக்கு என்ன நடந்துச்சு எனக்கு நல்லாவே தெரியும். அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அதே இடத்துல வெயிட் நடந்துட்டு வந்து அம்மா இது யாரு? இவன் என்னோட கிளாஸ்மேட் சாகிக்கு பார கோயிச்சி. அப்புறம் நீ ஹீரோட ஃப்ரெண்டா தான் இருக்கணும். நான் அவனோட அக்கா. நைட் மீட் யூ. நைட் மீட் யூ. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க. நான் சாகுற மாதிரி கனவு கண்டேன். மேபி நீ பிறக்கவே இல்ல. என்ன ஏன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அம்மா இறந்துட்டாங்க. அப்போ உன்னோட அம்மாவால உன்னை பெத்தெடுக்க முடியல. சொல்ல போனா நீ தான் அந்த கிளாஸ் 3 கனவு. என்ன நம்ப முடியல. என்ன நான் சொன்னது நம்பிட்டியா? நான் சும்மா கெஸ் பண்ணி தான் சொன்னேன். அப்படியே இருக்கலாம். அப்படியே கை கொடுக்க முடியுமா? நம்ம ஹீரோ கை கொடுக்க அவன் கையை பிடிக்கிறப்ப எனக்கு பழசெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வருது. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பழகுற மாதிரி ஃபீல் ஆகுது. அதுக்கு நம்ம ஹீரோ நீ இதுக்கு முன்னாடி என்னோட கை டச் பண்ணிருக்க, அதுவும் ஹாஸ்பிட்டல்ல. உன் கை ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. இறந்து போனவங்களுக்கும் கை ரொம்ப ஜில்லுன்னு இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இருந்தாலும் நான் அதை நம்ப மாட்டேன். அதே இடத்துல இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு வர சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. டக்குனு இவன் என்ன நம்ம ஹீரோ சைடுல வந்து உட்காந்துக்க. இப்போ எதுக்கு அதை பண்ணு தெரிஞ்சுக்கலாமா? ஒருவேளை என்ன வெறுக்கிறியா? உண்மையை சொல்லணுமா? ஒன்னும் சொல்ல வேணாம், வந்து வேலைய பாப்போம். அதுக்கப்புறம் அவங்களோட சிஸ்டர் வந்து உன் கிளாஸ்ல படிச்ச மாதிரி இன்னொருத்தர் எனக்கு தெரியும், அவர் இந்த இடத்துக்கு அடிக்கிற வருவார். அவர் சொல்றதெல்லாம் ஒரே வார்த்தை தான், நான் தெரியாம பண்ணிட்டேன் எல்லாரும் என்னதான் அப்படின்னு அவர் திருப்பி இதே வார்த்தை சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ அவர் எங்க இருக்காரு? இப்போ அவர் அவுட்
பார்டர்ல இருக்காரு. அவன முடிஞ்ச சீக்கிரமா அவரை கான்டாக்ட் பண்ண முடியுமா? ஏன்னா அவருக்கு பதில் தெரிஞ்சாலும் தெரியல. கிளாஸ் லீடர் என்ன அது யாரும் உனக்கு தெரியாதா? அடுத்து நம்ம ஹீரோ வந்து கேட்க அவர் உன்னோட ஆண்டோட கிளாஸ்மேட் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிக்கிட்டே நான் ஒருவேளை இறந்து போயிட்டனோ ஏன் அப்படி கேக்குறேன்? ஏன்னா என்ன அப்படி யோசிக்க வைக்குது எல்லாமே. அதுக்கு அவ பின்னாடி ஒளிஞ்சுக்க நம்ம ஹீரோ பின்னாடி வந்து பாக்க நீ ஒன்னும் சாகல என் கண்ணுக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா இந்த கண்ணால டிஃபரெண்டா பார்க்க முடியும் ஆனா ஒன்னும் பார்க்க முடியல. ஆனா அவ என்னன்னு சொல்ல மாட்டா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நடந்த எல்லா விஷயத்தையும் அவன் செத்துக்கிட்டு வந்து சொல்றான். அதுக்கு அவங்க யோசிச்சு பார்த்துட்டு நீ சொல்ல வர ஆள் வந்து என்னோட கிளப் மெம்பரா தான் இருக்கணும். மேபி அதை நான் விசாரிச்சு பாக்குறேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ட்ரிப்புக்காக எல்லாரும் வந்தாங்க. நம்ம ஹீரோ கிளாஸ் லீடர் சித்தி அவங்க 3 பேரும் ஒரு கார்லயும் மத்தவங்க இன்னொரு கார்லயும் போயிட்டு இருக்க. போற வழி பூரா உங்களுக்கு பயமா தான் இருக்கு. ஏன்னா ஊர் எல்லை தாண்டதுக்குள்ள ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அப்படி அவங்க நினைச்சிட்டு போய் ட்ரக் ஒன்று பக்கத்துல வர அவங்க எல்லாருக்கும் இன்னும் கொஞ்சம் பயமாயிடுது. ஒருவேளை ஊர் எல்லையை தாண்டவும் வண்டியை ஃபுல் ஸ்பீட்ல கொடுத்து வர வேண்டிய ரெசார்ட்டுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் சித்தி உள்ள போய் கேட்க இங்க யாரும் இல்ல மேம் அவங்க கொஞ்சம் லேட்டா தான் வருவாங்க அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. சரி இருக்கிற நேரத்தை எதுக்கு வீணாக்க வேணும்னு சொல்லிட்டு எல்லாரும் பீச்ல விளையாட பக்கத்துல இன்னொரு பொண்ணு கடல்ல ஏதோ விளையாடிட்டு இருக்கா. பார்த்தா அது நம்ம மெய் மிசாக்கி தான். டக்குனு அவளை பார்த்து நீ எப்படி இங்க வந்து கேட்க இது எங்களோட ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் நாங்க அடிக்கடி வருவோம். அப்புறம் சரி இன்னும் எல்லாரும் வாட்டர் மெலன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு பிரிச்சு கொடுக்க ரொம்ப போர் அடிக்குது வேற ஏதாச்சும் பண்ணுமா? நான் வரும்போது எல்லாத்தையும் சுருட்டி எடுத்து வந்துட்டேன். பார்த்தா ஒரு கிச்சன் இங்க தான் இருக்கு. சரி வாங்க எல்லாரும் மீன் பிடிக்க போவோம். அதுக்கப்புறம் எல்லாரும் ஆளுக்கு மீன் பிடிக்க நம்ம மெய் மிசாக்கி விட்டு எதுவுமே சிக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் கடைசி என்னதான் கிடைச்சிருக்குன்னு பார்க்க ஒரு ஆட்டோ பஸ் பப்பர் ஃபிஷ் இதெல்லாம் பிடிச்சி வந்திருக்கேன். அப்படி பக்கத்துல பார்க்க அதோட கொடூரமா இருக்கு. சரி பிடிச்சது பிடிச்சாச்சு வாங்க சமைப்போம். அதுக்கப்புறம் சமைச்சிட்டு இருக்க ஒரு புதுசு ஒருத்தர் வரான். அவனு நம்ம சித்திக்கிட்ட ரொம்ப நார்மலா பேசுறான். அதுக்கப்புறம் தான் புரியுது பார்க்க வந்ததே இவனா தானே. சரி உனக்கு கிளாஸ் 3 பத்தி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? ஏன் கேக்குற? ஏன்னா என்னோட அக்கா பையன் கிளாஸ் 3ல படிக்கிறான். அங்க இருக்கிற எல்லாரும் கிளாஸ் 3ல உள்ளவங்க தான். அதுக்கு அவன் பயந்துக்கிட்டே எனக்கு எது ஞாபகம் இல்ல. ஆனா நாங்க டூர் போனப்ப சில பேர் இறந்து போனாங்க. ஆனா அவங்க எல்லாரும் என்னோட கண்ணு முன்னாடி தான் இறந்து போனாங்க. நம்ம ஹீரோ நீங்க சொன்ன வரையும் போதும் பாத்துக்கலாம். அதே நேரத்துல வாலி விளையாடிட்டு இருப்ப காத்து ஓவர் அடிச்சு வாலிபால் கடலுக்குள்ள போயிடுது. அதை பார்த்து ஒரு பையனா இல்லை நானும் போய் எடுத்துட்டு வரேன். பார்த்து போ முழுங்க முழுகிடுவேன். அப்படியே கொஞ்ச நேரம் போக ஏதோ தப்பா படுது. பார்த்தா அவன் ஆளியா காணும். அடுத்த எல்லாரும் கடல் கிட்ட வர அவன் என்ன கையை கட்டுறான். விளையாடுறது போதும் திரும்பி வா. மறுபடியும் இவங்க பாக்க அவன் உண்மையாவே அந்த இடத்துல மயங்கிடுறான். அடுத்த காப்பாத்துறது கடலுக்குள்ள இறங்க. அடுத்த அந்த இடத்துக்கு போட்டு வர அந்த போட்டோட ப்ரொபைல் என்னன்னா அவனை கண்டதுல வெட்டி போட. அதை பார்த்து எல்லாருமே கதறாங்க. ஹீரோக்கு பக்கத்துல இருந்தவனா எல்லாம் முடிஞ்சிருக்கும் நீங்க கிளாஸ் ரூம் காப்பாத்திருப்பீங்கன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் சார் வந்து அதுல உங்க தப்பு கிடையாது. ஏன்னா அந்த பையன் ஒன்னும் அந்த போட்ல சிக்கி ஒண்ணு இறக்கல. ஏன்னா அவன் போட்ல சிக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அவன் இறந்துட்டான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு வர ஸ்கூல்ல செத்து போன பொண்ணு எல்லாம் நீ பண்ண தப்பு தான். அதை பார்த்து நம்ம ஹீரோ அவன் கிளாஸ் ரூம் வர அந்த செத்து போனவள சாகாத வரையும் எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு அவனை பயமுறுத்த பார்த்து நம்ம ஹீரோ தூக்கத்துல இருந்து கிளம்புறான். ஏன்னா வந்து கனவு. அதுக்கப்புறம் இவங்க வந்து இந்த கனவு சொல்ல என்னடா கொடூரமான கனவா இருக்கு. அவர் கடைசி ஏதோ ஒன்று சொன்னார். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்பனா அவர் சொன்னதை கன்ஃபார்ம் பண்ணி நம்ம ஸ்கூல்ல வெட்டி செக் பண்ணி பார்த்து தான். சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் 3 பேரும் வர அந்த இடத்துல இவன் இருக்கா. ஆமா 3 பேர் இருக்கா இந்த இடத்துல எங்க எடுத்து வந்திருக்கீங்க? வேற ஏதாச்சும் பண்ண போறீங்களா? அது வந்து அப்படின்னு சொல்ல வரும்போது நான் வந்துட்டேன். நம்ம தேட வேண்டிய இந்த இடம்ல வேற இடம். ஆமா நீங்க ஓடிட்டனா இப்போ நமக்கு வேற வழியில இவனை கூட்டிட்டு போய் தான் ஆகணும். அதுக்கப்புறம் நோ என்ட்ரி இருக்கிற இடத்துல இவங்க 4 பேர் உள்ள போக அந்த இடம் ரொம்ப பாலடைஞ்சு போயிருக்கு. அப்படியே அவங்க எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு மூச்சு திணற மாதிரி இருக்கு. நான் ஜன்னல் ஓபன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஜன்னல் ஓபன் பண்ண ஏற்கனவே அது பழைய ஜன்னலா இவ கை வச்சோனே அது டக்குனு உடைஞ்சிருது. அடுத்து நம்ம ஹீரோவை காப்பாத்த உனக்கு எதாவது வழியில எனக்கு எதாவது நான் நல்லா தான் இருக்கேன். நீ பாரு அதே நேரத்துல இந்த 2 பொண்ணுங்க என்ன இதான் கடைசியா பாப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பிரிஞ்சு போயிட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோனா ஒரு பீரோக்குள்ள இருந்து ஒரு டேபிள் கார்டு எடுக்கிறான். இந்த டேபிள் கார்டுல கிளாஸ் 3 கான ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அப்ப ஏ ரூம் போவாங்க அங்க இருக்கலாம். அதுக்கு ரூம்ல வந்து தேடி ஒரு வழியா அதை கண்டுபிடிச்சாங்க. அதுல போட்டு அதை கேட்க இதை கேட்கறீங்க நீங்க வந்து கண்டிப்பா கிளாஸ் 3ல உள்ளவங்க தான் இருப்பீங்க. நான் சொல்றது மட்டும் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சிருவீங்க. ஏன்னா நான் அதை எப்படி பண்ணேன்னு எனக்கு செய்யல. ஏன்னா எங்க எல்லாரும் ஒரு ட்ரிப் கூட்டிட்டு போனாங்க. அது மலை மேல இருக்கிற ஒரு கோயில் தான். அங்க போனப்ப மொத்தமா நாங்க 40 பேர் இல்ல டீச்சர் சேர்த்து 41 பேர். அதுக்கப்புறம் அன்னைக்கு மழை அதிகமா பெய்ய ஆரம்பிச்சது. அப்ப நாங்க என்ன பண்றோம்னு தெரியாம அந்த வழியா நடந்து போயிருந்தோம். எனக்கு முன்னாடி ஒரு பையன் கொடை பிடிச்சிட்டு போயிருந்தான். அவன் தலைமையில ஒரு இழு விழுந்தது. அந்த கருகல ஸ்மெல் கூட எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அதை பார்த்து பயந்து இன்னொரு பொண்ணு மலை மேல கீழே விழுந்து அவள இறந்து போயிட்டா. அதே இடத்துல அந்த 2 பொண்ணு ஒரு பொண்ணு அவ வீட்டுக்கு வர தூரத்துல என்ன ஜெயிச்சு போயினா வீட்டுல அவ வீட்டுக்கு வருது. இங்க அவங்க அதை கேட்டு தடை செய்ய மொத்தமா அதை பிரிச்சாரா. என்னடா பிரிச்ச எதுக்கா பண்ண எனக்கு தெரியல விளங்கிடும். அதே இடத்துல அந்த 2 பொண்ணுல இன்னொரு பொண்ணு என்ன கார்ல போயிட்டு இருக்க. கார்ல ஒரு பாறாங்கல் விழுந்து மேல வந்து கீழே விழுந்து அந்த பொண்ணு அந்த இடத்துல ஸ்பாட் அவுட். இங்க இவரோட அண்ணன் ஸ்பாட் அவுட். அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் லீடர் என்ன பிரதர் நீ ஒரு இடியட் அப்படி சொல்லிட்டு காலையில அந்த கிண்ணத்துக்கு வீச நேரா போய் யார் தலையில அடிச்சிருது. நீங்க நல்லா இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு கீழே இறங்க. அடுத்து கால் ஸ்லிப் ஆகி நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கற நிலைமை ஆயிடுச்சு. பார்த்தா கை கொடுக்குறது நம்ம ஹீரோ தான். என்னோட பேர் சாகிக்கு பாரா கோயிச்சி. அப்படி அவங்க கை கொடுக்க போக அடுத்த பார்த்தா அவங்களுக்கு வந்த கனவு தான். அதுக்கப்புறம் எல்லாரும் ஸ்கூல் ட்ரிப் வர கைஸ் எல்லாரும் நில்லுங்க ஒரு போட்டோ எடுப்போம் அப்படி சொல்லிட்டு 2 போட்டோ எடுக்கிறாங்க. ஏன்னா 2 போட்டோ எடுத்தது காரணம் கேமராமேன் இல்லாததான். அதுக்கப்புறம் எல்லாரும் உள்ள வர பாக்கே எல்லாம் பயங்கரமா இருக்கு. அப்படியே அந்த இடத்துல இருந்து வயசான கப்பல் சொல்ல வர நாங்க இந்த இடத்தை பாத்துக்கிறோம். நீங்க இன்னைக்கு ஸ்டே பண்ணீங்க நாளைக்கு அந்த டெம்பிளுக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து பிரிச்சுட்டு ஒண்ணு சேர்த்து மறுபடியும் போட்டு கேட்க அதுக்கு ஒரு ரொம்ப மரப்பு இருந்துச்சு. ஒரு பையன் எல்லாத்துக்கும் நீ காரணம் அப்படி இல்ல தூரத்துக்குள்ள வந்தா நான் என்ன பண்ண தெரியாம அவன மரத்தை தள்ளி விட்டுட்டேன். அப்படி தள்ளி விட்டதுல அவன் அந்த இடத்துல இறந்து போயிட்டான். இப்போ நான் ஒரு கொலை பண்ணிட்டு சொல்லிட்டு ரொம்ப பயத்துல நான் என்னோட ரூமுக்கு வந்து படுத்து தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் கிளம்புறப்ப யாருக்கும் என்ன சந்தேகம் இல்ல. அதுக்கப்புறம் தெரிஞ்சு அந்த ஒரு பையன் எக்ஸ்ட்ரா வந்த ஸ்டூடண்ட். அதுக்கப்புறம் நான் போய் செக் பண்ணி பார்த்தேன். அவன் இருந்ததுக்கான அடையாளமும் இல்ல இறந்ததுக்கான அடையாளமும் இல்ல. அவன் முதல்ல அவன் இல்லவே இல்ல. எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். ஒருவேளை எனக்கு வந்த மாதிரி உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துருந்துச்சா அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டூடண்ட் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் உங்க கையில தான் இருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த ரெக்கார்ட் முடிச்சு அவர் இந்த இடத்துல ஒளிச்சு வச்சிருக்காரு. அதை கேட்ட இவங்களுக்கு சரியான குழப்பம் யார் அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டூடண்டா இருப்பாங்க. இந்த விஷயத்தை வெளிய யார்ட்டி சொல்ல வேணாம். தெரிஞ்சிச்சுனா ஸ்டூடண்ட்ஸ்க்கு பெரிய பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்க. நம்ம கிளாஸ் லீடர் என்ன எல்லாத்துக்கும் மெய் மிஸ்ஸாக்கி தான் காரணம். அவ யாருக்குமே மன்னிப்பு கேட்கல. அதுக்கிட்ட மெயின் என்ன என்னோட நான் சாரி தான சொல்லணும். சாரி அவன் இந்த தப்பு பண்ணல. இதுக்கு அவ சண்டை போறேன். இப்படி உங்களுக்கு சண்டை போட்டுட்டு இருக்க பக்கத்து பையல ஒருத்தனுக்கு மூஞ்சி தள்ளுது. எனக்கு நாம சுகுறேன். இந்த நேரத்தை பார்த்து தவறல நானே இவனை கூட்டிட்டு போறேன். அப்படி சொல்லிட்டு காலையில இவனை கூட்டிட்டு போக அதே இடத்துல இவங்க 2 பேரும் இருக்கிற எல்லா போட்டோஸ்லயும் தேடி பார்க்க ஏதாச்சும் க்ளூ கிடைக்குதானே. மெயின் என்ன அவரோட ஐ பேட்ச் கழிட்டு பார்க்க ஒரு போட்டோல ஒரு பையனோட முகம் மட்டும் சரியா தெரியல. ஆனா நம்ம ஹீரோ கண்ணுக்கு நார்மலா தெரியுது. அப்படி நம்ம ஹீரோ அவனோட அம்மா போட்டோ காமிக்க ஓ இதான் அவனோட அம்மாவா? ஆமா உங்க அம்மா டிராயிங் வரைவாங்களா? அவங்களோட வேலையை அதுதான். சரி நான் என்ன பத்தி இருக்கிற எல்லா உண்மையை நான் சொல்லிடுறேன். என்னோட பேர் முக்காமி. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல பார்க்க வந்த பொண்ணு பேர் முக்காமி தான். அவ வந்து என்னோட கசின். அவ இறக்க போறானே என்னோட இன்னொரு கண்ணை வச்சு முன்னாடி நான் பாத்துட்டேன். அப்படி என்னால அவ சாகிறத என்னால தடுக்க முடியல. அப்ப உன்னால ஃபியூச்சரை பார்க்க முடியுமா? அப்படி இல்ல செத்தவங்க சாக போறவங்க அவங்க 2 பேரோட முகமும் எனக்கு சரியா தெரியாது. அது இந்த கண்ணால பார்க்கும்போது அதனால தான் நான் இந்த கண்ணால யாரையும் பார்க்க மாட்டேன். சரி இப்ப சொல்லு யார் அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டூடண்ட்? அது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டூடண்ட் கிடையாது. அடுத்து கதறிக்கிட்ட சாகிக்கு பாரா செத்துட்டான்டா. அது யாருன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி லைட் அடிக்க பண்ணிறேன். யூ மீன் புரியாதவங்களுக்கு புரிய வச்சாரேன். சிம்பிள் தான். கிளாஸ் ரூம்ல எக்ஸ்ட்ரா இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் போட்டு தள்ளிட்டோம்னா இந்த சாபம் நீங்களும் எல்லாரும் உயிர் பழிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் லீடர் ஒரு பொண்ணு என்ன சொல்றானா எனக்கு மெய் மிஸ் ஆகி முன்னாடில இருந்து தெரியும். அவ சின்ன வயசுல இருக்கும்போது அந்த ஐ பேட்ச் இல்ல. இப்போ அவட்ட அந்த ஐ பேட்ச் இருக்கு. ஒருவேளை அவ தான் அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டூடண்டா இருக்கணும். அதே இங்க என்ன நடக்குதுன்னா டேய் அந்த கண்ணாடி போட்ட பையன் தெரியுமா உனக்கு? அது நீல கலர் ஹேர் இருக்கும். எனக்கு தெரியும்.
பேசணும். அந்த பையன் யார்ட்டுமே பேச மாட்டான். ஒருவேளை அவன் எக்ஸ்ட்ரா ஸ்டூடெண்டா இருப்பான்னு நினைச்சிட்டு அவன மார்க்கெட்ல தள்ளி விட்டுட்டேன். அதே தான் இந்த விஷயம் எதுவுமே தெரியாம இவர் என்ன அந்த பையனை போயிட்டு ஹாஸ்பிடல் போயிட்டு இருக்காரு. அதே தெரியல 3 பேரும் அவங்க உயிரோட கடை செத்துட்டானு பார்க்க வர நம்ம ஹீரோக்கு மட்டும் ஏதோ வித்தியாசம் படுது. அப்படியே அந்த டோர் கிட்ட போக டக்குனு யாரோ கால் பிடிக்கிறாங்க. பார்த்தா டீ உனக்கு என்ன ஆச்சு? எல்லாத்துக்கும் அந்த மேனேஜர் தான் காரணம். என்னது மேனேஜரா? அப்படியே அந்த டோர் கதந்து பார்க்க அந்த மேனேஜர் என்ன கொடூரமா இறந்து போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்க. எல்லாரும் இந்த இடத்துக்கு கிளம்புங்க. அதை கேட்டு எல்லாரும் என்னாச்சுன்னு கேட்க இவன் கத்தியால குத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம டின்னர் ஹால்ல தீ பத்தி எரியுது. என்னது நெருப்பா? எல்லாம் எதுக்காக? நம்ம எல்லாரும் கொட்டதுக்காக தான். அதுக்கிட்ட இவன் அலாரம் தான் பண்ண அலாரம் ஆனா வந்துது. டேமிட். அதுக்கப்புறம் இவங்க ஒரு ரூம் கிட்ட வர. இந்த ரூம் யாரோட? என்னோட டக்காக்கோட. பார்த்தா அந்த ரூம் கூட ரத்த கலரா இருக்கு. டக்காக்கோ காணோம். அதுக்கப்புறம் இவன் வர. என்னாச்சு? ஒரு பெரிய பிரச்சனை. எல்லாரும் கூப்பிடு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் டீச்சர் ரூம் ஓபன் பண்ண. அந்த இடத்துல அந்த கழுவி கத்தியோட நிக்கிறா. அதே நேரத்துல இங்க டக்காக்கோ நீ உயிரோட தான் இருக்க. நான் சாகல. நான் உயிரோட தான் இருக்கேன். அப்படியே கிட்ட வர. இவங்க எல்லாம் கொல்றதுக்கு கை வாங்க. அதே நேரத்துல இவங்க ஜஸ்ட் மிஸ் தப்பிக்கிறாங்க. இருந்தாலும் இவன் கால லைட் அடிபட்டுது. இங்க நம்ம ஹீரோ அவ அடிச்சு போட்டு இவ காப்பாத்தியற. அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டூடண்ட்ஸ் ஆகலனா கண்டிப்பா எல்லாரும் சாக தான் போறீங்க. அப்படி சொல்லிட்டு அவங்க பேரா. இந்த விஷயம் அவளுக்கு எப்படி தெரியும்? நாங்க அந்த டேப்பர் கார்டை கேட்டுட்டோம். அதே நேரத்துல அந்த கண்ணாடி போட்டு போனேன்னா அந்த ரெக்கார்டர் மறுபடியும் ஓட விட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டூடண்ட் மே மிஸ் ஆக்கிதான். அவளை கொன்னா மட்டும் தான் இதெல்லாம் நிக்கும். அப்படி சொன்னனே எல்லாரும் வெறி கொண்டு இவளை கொல்றதுக்காக வரானுங்க. டீச்சர் இவளை காப்பாத்த வர டீச்சர் அடிச்சு கொன்னாரானுங்க. ஏன்டா இப்படி பண்ணனே? நம்ம ஹீரோ அடிக்க மிஸ் ஆக்கினா நம்ம எப்படி இங்க தப்பிச்சாவணும். அப்படி சொல்லிட்டு ஓடிட்டு இருக்க. உன்னால என்னோட அண்ணன் செத்தா. இவங்க கத்திட்டு கொல்ல வர. இவங்க 2 பேரும் ரூம்ல போய் ஒளிஞ்சுறாங்க. இதனால கதை உடைக்க நீ வேற வழியில ஜன்னல் ஏறிதான். அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஜன்னல் ஏற. எங்க கண்ணு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பின்னாடி வர. கால் ஸ்லிப் ஆகி கீழ விழுந்து அவளும் செத்தாரா. அதே இடத்துல ஏதோ கரண்ட் ஸ்மெல் அடிக்குது. ஒரு கதை திறக்க அந்த இடத்துல அவனும் செத்து போறான். இவங்க 2 பேரும் ஒரு வழியா தப்பிச்சிருவாங்க. அந்த இடத்துல அந்த கண்ணாடி போட்டு போல வர. எல்லாத்தையும் நீங்க தப்பிக்கலாம். எடுத்து தப்பிக்க முடியாது. அப்படி சொல்லிட்டு கிட்ட வர. ஒயர்ல கழுத்து சிக்கி அவன் அந்த இடத்துல செத்து போறான். அப்படியே அவரோட பேர் மே மிஸ் ஆகி கை வர. அது பாட்ட கிளாஸ் லீடர். எல்லாத்துக்கும் நீதான் காரணம். நீதான் அவளை கொன்னு. நான் உனக்குள்ள விட மாட்டேன். அதே இடத்துல எல்லா ஸ்டூடண்ட்ஸும் ஒவ்வொருத்தங்க செத்துக்கிட்டு இருக்க. இங்க இவங்க 2 பேரும் ஜன்னல் ஏறி தப்பிக்க ட்ரை பண்ண. அந்த கேள்வி நான் கால் பிடிச்சிருது. அப்படி இவன் காப்பாத்துறானே அந்த கேள்வி செத்து வெளியே விட்டுட. அந்த கேள்வி இவன் கொலை ட்ரை பண்ணுது. அரசே லைப்ரரி வந்து அந்த கேள்வி படுத்தலையாரு. அதே நம்ம ஹீரோ வந்து இது ஆக்சிடென்ட் மாதிரி தெரியல. யாரோ கொலை பண்ணிருக்காங்க. அதே இடத்துல இங்க வெல்ல இந்த காரிக்கிட்டே இருங்க. எங்க போயிடாதீங்க. நான் போய் என்னாச்சு பாத்துட்டு வரேன். அதே இடத்துல ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ வர. அவ கையில கத்தி சுருவுது. ஏன் இப்படி பண்ண? இவனுக்கு தெரியுமா? இவன் நம்ம கிளாஸ்ல படிச்சா மே மிஸ் ஆக்கிங்க. அவதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கொன்னா. அவளை ஏன் கையால நான் கொல்லுவேன். அரசே நம்ம ஹீரோ கொலை ட்ரை பண்ண. நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு தப்பிக்கிறான். ஒரு இடத்துல நம்ம ஹீரோ மாட்டிக்க. அது யாருன்னு சொல்ல முடியுமா? உனக்கு சக்கராக்கி தெரியாதா? சக்கராக்கியா அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு அம்பர்லா. அப்படியே அவன் கொல்லலான்னு வர. நம்ம கிளாஸ் லீடர் வந்து ஹீரோ காப்பாத்தியாரா. கோவிச்சி நீ ஒரு முட்டாள்டா. அப்படி சொல்லிட்டு கியூன் கொல்ல வர. லைப்ரரி வந்து காப்பாத்தியாரு. கொல்றதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. என்ன சொல்றீங்க? இவங்களால எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க தெரியுமா? ஆமா அதை நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் தப்பு. நான் போய் மே மிஸ் ஆக்கி கொல்ல வரேன். அப்படி சொல்லிட்டு அவங்க போயிடா. அப்படியே அந்த கண்ணாடி போட வெளிய போயிட்டு வர. அதுக்கு தெரியும் முன்னாடி செத்துட்டானே. நம்ம ஹீரோ சொல்றான் மே மிஸ் ஆக்கி தான் அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டூடண்ட் யாருன்னு தெரியும். இப்போ நான் அவளை கண்டுபிடிச்சே ஆகணும். அப்படி சொல்லிட்டு பில்டிங்ல வர. 2 பேரும் நேருக்கு நேரா இருக்காங்க. அவ கொல்ல கொல்றதால இது மாற போறல. உனக்கு என்ன தெரியும்? இவளால என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் இழந்துட்டேன். நம்ம ஹீரோ அப்படியே அடிச்சு போட்டு மே மிஸ் ஆக்கி கொல்ல ட்ரை பண்ண. டக்குனு ஒரு சின்ன பிளாஸ்ட் ஆகுது. அதுல கொல்ல முடியாம பாக்க. ஆனா கிளாஸ் லீடர் விடுற மாதிரி தெரியல. கடைசில மே மிஸ் ஆக்கி பிடிக்க. பாத்தியா உன்னோட கண்ணு வித்தியாசமா இருக்கு. அப்ப நீ தான் அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டூடண்ட். நான் உன்னை கொல்ல மாட்டேன். அதுக்கு கொல்ல நம்ம ஹீரோ காப்பாத்தியறா. ஏன் இப்படி பண்ற? உனக்கு என்ன ஆச்சு? அது கிட்ட கொஞ்சம் அமைதியாக. அப்ப நான் 2 பேரும் நான் கொல்றேன். கடைசில இடி அடிக்கவோ ஜன்னல் அந்த கண்ணாடியை உடைச்சிட்டு இவங்க மேல விழ வருது. நம்ம ஹீரோ என்ன மே மிஸ் ஆக்கி காப்பாத்தியறா. இவளதான் யாரால காப்பாத்த முடியல. அப்படியே இவளுக்கு பழசெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வருது. நம்ம ஹீரோ என்ன அவகிட்ட போக. அவ என்ன 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எம்டி டப்பால ஒன்னு அடிச்சேன். உனக்கு அது ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இல்ல. நீ ரொம்ப மோசமானவன்டா. இப்பயாச்சும் நீ அதை ஞாபகம் வச்சுக்க. அப்படி சொல்லிட்டு அவ அந்த இடத்துல இறந்து போறா. அதே இடத்துல நம்ம ஹீரோக்கு டவர் கிடைக்க எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரா. அதே இடத்துல மே மிஸ் ஆக்கி ஃபோன் அடிச்சு இப்போ நீ எங்க இருக்க? நான் இந்த வீட்டோட பின்னாடி இருக்கேன். ஏன் நானும் வரேன். இல்ல வராத. ஏன் நான் எக்ஸ்ட்ரா ஸ்டூடண்ட் கண்டுபிடிச்சேன். அடுத்து நம்ம ஹீரோ அவகிட்ட வந்து எங்க அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டூடண்ட் இது கீழ. அப்ப நானே கொல்றேன். இல்ல உன்னால கொல்ல முடியாது. நம்ம ஹீரோ பார்க்க என்னது டீச்சரா? ஆமா எக்ஸ்ட்ரா ஸ்டூடண்ட் கிடையாது. எக்ஸ்ட்ரா டீச்சர். அதோட இருக்கிறது ரொம்ப பயங்கரமான ட்விஸ்ட் என்ன எக்ஸ்ட்ரா டீச்சர் வேற யாருமே கிடையாது. நம்ம ஹீரோட சித்தி தான். ஏன்னா இவங்க 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. எல்லா கிளாஸ்க்கும் அசிஸ்டன்ட் டீச்சர் இருப்பாங்க. ஆனா நம்ம கிளாஸ் மட்டும் 2 டீச்சர் இருந்தாங்க. 40 ஸ்டூடண்ட்ஸ்க்கு பெஞ்ச் இருக்கு. ஆனா டீச்சருக்கு தான் இல்ல. சொல்லப்போனா இவங்க தான் அந்த எக்ஸ்ட்ராவே. அதான் சொன்னேன் உன்னால நம்ப முடியாது. இதனால என்னால நம்ப முடியல. இவங்க இறந்துட்டான்னு சொல்லும்போது இல்ல ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் வந்து அவளை கொண்டு ஆத்துல தூக்கி போட்டான். அந்த ஒரு இழப்பை தாங்க முடியாம அவங்க தாத்தா பாட்டி ஒரு பறவை வாங்கிருப்பாங்க. அதே மாதிரி அந்த கிளாஸ் லீடர் நான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். உனக்கு ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டிருப்பா. ஏன்னா நம்ம ஹீரோ அப்ப வந்தது அந்த சித்தியோட ஃபேரவலுக்கு தான். அப்பதான் அவளை பாத்திருப்பா. ஆனா ஏன் எல்லாருக்கும் மறந்து போச்சுன்னா செத்து போன சித்தி மறுபடியும் உயிரோட வந்தனால தான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவங்க சித்தியே அவங்க கையாலே கொண்டாரான். கொன்னதுனால அந்த சாபமும் போயிடுது. அதுக்கப்புறம் இறந்த போன சித்தியோட கல்யாணம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான் அவங்க ஆல்ரெடி செத்துட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் எடுத்த போட்டோஸ்லாம் பார்க்க அந்த டீச்சர் அந்த போட்டோவே இல்ல. ஆனா இவங்க கண்ணுக்கு மட்டும் தெரியுறாங்க. அதுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையும் கூட அந்த 2 ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த லைப்ரரியன் கூட சொல்லி புரிய வைக்கிறாங்க. அவங்க 2 பேரும் என்ன மறுபடியும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்கும். அதுக்காக இது யூஸ் ஆகும் சொல்லிட்டு பாய் டேப்ல சீல் டைப்ல மாத்தி அதே மாதிரி ஒட்டி வைக்கிறாங்க. அப்படி ஒட்டி வைக்கிறதோட இந்த அனதர் சீரிஸே முடியுது.